வேறு எந்த சட்னினாலும் வச்சாலும் இது கூட இந்த மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்டா அது ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்டாக. வந்து செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த வரமிளகா பொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறது இந்த மாதிரி குண்டு கொஞ்சம் காஞ்ச பின்னாடி இந்த பூண்டினுடைய மேலினுடைய டாப் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த மேல் தோலோடு அப்படியே நம்ம இதில் போட்டுடணும். இன்னும் கூட நிறைய பூண்டு போடலாம். இதில் அந்த பூண்டினுடைய எசன்ஸ் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கிடும். அதில் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அப்படி பபிள்ஸ் எல்லாம் வரும்போதே இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த குண்டு மிளகாவை இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைச்சிடணும். இந்த அளவுக்கு நம்ம போட்டால் ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு வந்து இட்லி கூட வேறு சட்னிங்க எதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் இதை கொஞ்சம் கூட வச்சு சாப்பிட்டு போயிடும். நிறுத்திடணும். அந்த பபிள்ஸ் வருது இல்லைங்களா, அந்த சமயத்தில் அடுப்பை இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். இது ஒரு நாளைக்கு பார்க்கும்போது இந்த எண்ணெயை துளி கூட இருக்காது.